கேட்டு விழி நீர் துடைக்கும் இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டு விழி நீர் துடைக்கும் இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும். நீயே என் மக்கள் இஸ்ரேல் நாயனாய் இருப்பாய் என்று கூறிய அன்பின் ஆண்டவரே, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களை உம் தூயாவின் ஓடைகளாலும் கனிகளாலும் நிரப்பி திரு அவை மக்களை பொதுநலத்தோடு பாரபட்சமின்றி வழிநடத்த உம் அருள் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டு விழி நீர் துடைக்கும் இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்து அரசரே, எம் இறைவா, எம் பாரத நாட்டையும் எம் தாயாம் தமிழ்நாட்டையும் ஆசீர்வதியும். தமிழ்நாட்டின் நிலையை அறிந்து நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மக்களின் அவசிய தேவைகளை தாமதமின்றி நிறைவேற்றி துரிதமாக செயல்படவும், பதவிக்கும் மதவெறிக்கும் அடிமையாகாமல் மக்களை மனித மேன்புடன் நடத்திட வேண்டிய நுண்மதி அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விழி நீர் துடைக்கும் இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளையும் நோயாளிகளையும் அரவணைக்கும் அன்பு தெய்வமே, எம் பகுதியிலும் பங்கிலும் வாழும் ஏழை எளிய மக்களை கண்ணோக்கி அருளும். ஒவ்வொரு ஆலய முற்றங்களிலும் தெரு ஓரங்களிலும் இருக்கும் ஏழை எளிய மக்களையும், மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் நோயினால் வாடும் மக்களையும் நீர் சந்தித்து அவர்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டு விழி நீர் துடைக்கும் இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வு அளிப்பேன் என்றவரே, இன்று எம் பங்கின் 5ஆம் நாள் பெருநா திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எங்கள் அனைவரையும், எங்கள் குடும்பங்களையும், உற்றார் உறவினர்களையும் எங்கள் பங்கிலிருந்து வெளிநாடுகளில், மாநிலங்களில், மாவட்டங்களில் பணிபுரிவோரையும் ஆசீர்வதியும். நீரே எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அரசராக இருந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த உம் தூயாவின் வல்லமை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டு விழி நீர் துடைக்கும் இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்றவரே, எம் பங்கையும் எம் பங்கு மக்களையும் ஆயர்களாயிருந்து வழிநடத்தும் எம் பங்கு தந்தையர்கள் மற்றும் திருப்பலியில் தலைமையேற்று ஜெபிக்கும் அருட்பணியாளரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நலத்தை தந்து வழிநடத்தவும். இன்று முதல் திருவிருந்தில் பங்கேற்கும் மாணவ செல்வங்களையும் அவர்களின் பெற்றோர்களையும் இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கும் எம் பங்கு அருட்பணி பேரவை, பங்கு மக்கள், இளையோர், அன்பிய குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து சமாதான சந்தோஷத்துடன் வாழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்டு விழி நீர் துடைக்கும் இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்டு விழி நீர் துடைக்கும் இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் நிறை பெற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணனான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பலி பொருளை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களை கிடைத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாக அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள்பொழிவு செய்தி. இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பொறுப்புகளாக சிலுவை பீடத்தில் தம்மையை அவர் கொடுத்து மனிதருக்கு மீட்பு அளிக்கும் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தம் ஆட்சிக்கு உட்படுத்திய நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சி. ஆகவே வானது முதன்மை அனைவரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்று சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய அருளை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம் தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இன்று முதலாக உம்முடைய திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் தங்களது ஆன்மீக உணவாக ஏற்றுக்கொள்ளப் போகின்ற உம்முடைய குழந்தைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றேன். இன்று இவர்கள் தொடங்கின்ற ஆன்மீக பயணத்தில் நீதாமை துணையாக இருந்து உம்முடைய வழிகாட்டுதலும் உம்முடைய உடனிருப்பும் இந்த குழந்தைகளுக்கும் இக்குழந்தைகளின் ஞான பெற்றோருக்கும் இருக்க செய்தலும். மேலும் உயிர்த்தெழும் எதனோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவன் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக இரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் மொக்கோந்தவராக வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றித்தல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது
ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வளரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆத்மா நலமடையும். Bye.
வழிநடத்தி பங்கு மக்கள் அனைவரும் நிறைவோடு வாழ ஆசீர்வதித்ததற்காய் நன்றி இயேசுவே. நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்து வாழுங்கள் என்று மொழிந்த கிறிஸ்து அரசரே, எம் பங்கு இளைஞர்கள், இளம் பெண்கள், குழந்தைகள், முதல் திருவிருந்து பெற்ற குழந்தைகள் ஆகியோரை வழிநடத்திய மறைக்கல்வி ஆசிரியர்கள், பங்கு அர்ப்பணி பேரவை அனைவரையும் இயக்கமாய் ஆக்கி செயல்பட சக்தி அளிக்க தமக்கு இயேசுவே உமக்கு நன்றி. மீது முழு அதிகாரம் கொண்ட கிறிஸ்து அரசரே, எம் பங்கு மக்கள் அனைவரும் இந்த ஆண்டு பங்கு திருவிழாவினை ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட அனைத்து காரியங்களையும் பொறுப்புணர்வோடு முன்னெடுத்து செய்ய உதவியதற்காய் நன்றி இயேசுவே. கருணை உருவாம் இறைவா, எம் பங்கு திருவிழாவினை சிறப்பாக நடத்த உதவி செய்த அனைத்து உபகாரிகளையும் நன்கொடையாளர்களையும் பொருள் உதவிகள் செய்தோரையும் ஜெபித்தோரையும் எம் பங்கிற்கு ஆதரவு அளித்தோரையும் தந்ததற்காய் நன்றி இயேசுவே. காணி நிலம் வேண்டும், அந்த காணி நிலம் அதிலே கேணி அது வேண்டும், கேணி அதன் அருகே 10-12 மரக்கன்றுகள் பூத்து குலுங்கலும் வேண்டும். மகாகவி பாரதியார். அழிந்து வரும் இயற்கை செல்வங்கள் அழியாது இருத்தல் வேண்டும் என்று அன்றே பாடினான் மகாகவி. 5ஆம் நாள் திருவிழாவினை ஆரவாரத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் மரக்கன்று வழங்குவதன் தொடர்ச்சியாக இன்று புதுநன்மை பெறுகின்ற மாணவர்களுக்கும் அத்துடன் வெளியூரில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட மண்ணின் மகள்களுக்கும் மரக்கன்றினை வழங்க விரும்புகிறது எம் புனித போப் 2ஆம் ஜான் பால் இளைஞர் இயக்கம். மரக்கன்றினை வழங்க ரெஃபரண்ட் ஃபாதர் ராஜன் அருள்ராஜ் அவர்களை பணிவோடு அழைக்கின்றேன். வெளியூரில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட மண்ணின் மகள்கள் அலெக்ஸ் சஜிதா தம்பதியினர், துகின் ஆஷா தம்பதியினர், சிஜு ஜினி தம்பதியினர், சுரேஷ் ராஜ் மினி தம்பதியினர், ரென்சோ செலஸ்டின் தம்பதியினர் மற்றும் ஜஸ்டின் புஷ்பராணி தம்பதியினர். அத்துடன் நம் அன்பு விருந்தினர்கள் கடாலுமூடு முன்னாள் பொருளர் தோழர் திரு தவசி அவர்களையும், பூங்காலை பங்கு துணைத் தலைவர் தோழர் திரு அருளப்பன் அவர்களையும், மாஞ்சகோணம் பங்கு துணைத் தலைவர் தோழர் திரு லாசர் அவர்களையும் மரக்கன்றினை பெற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் அழைக்கின்றேன். நாங்களும் அருள் சகோதரிகளும் இந்த நாளில் திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்களும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நாளில் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறை ஆசை நிறைவாக கிடைப்பதாக. இந்த ஒரு அருமையான விழாவை கொண்டாடுவதற்கு ஏற்ற எல்லா விதமான கால சூழ்நிலை, தேவையான உபகரணங்கள், தேவையான பொருட்கள், அனைத்து ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்க செய்த எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு கரவொலி எழுப்பி முதலிலே நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக குடும்ப விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இரு குழந்தைகளுக்கு முதல் முறையாக இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மீக உணவாக கொடுத்திருக்கின்றோம். எல்லாவற்றுக்கு மேலாக நம்மை குடும்பமாக ஒன்றிணைத்து இறைவனிடம் ஒப்பு கொடுத்து இறை ஆசிரியை பெற்று தந்த நம்முடைய பாசமிகு அருள்பணியாளர் ராஜன் அருள்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எனக்கு அதிகமாக தெரியாது, ஏனென்றால் தந்தை அவர்கள் நெதர்லாந்தில் பணிபுரிகின்றார். ஒரே ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் தந்தையோடு
பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனந்த் சொல்லையில் தான் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டோம். அதாவது இதற்கு முன் வருகின்ற போது அப்போதே தந்தை அவர்களுடைய பணி ஆர்வத்தை எங்களால் உணர முடிந்தது. பொதுவாக துறவரை சபையை சார்ந்த தந்தையர்கள் தான் மறைபரப்பு நாடுகளுக்கு சென்று பணியாற்றுவார்கள். ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் என்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட நாடுகளுக்கு சென்று பணியாற்றவர்கள். ஆனால் ஒரு மறைமாவட்ட குருவாக இருந்து கொண்டு நெதர்லாந்துக்கு சென்று அங்கு பணியாற்றுவது என்பது ஒரு என்ன சொல்வது ஒரு கேள்விக்குறியான ஒரு. முதலிலே அவர்கள் சந்திக்கின்ற செயல்பாடுகளை பார்த்தோம் என்றால் மொழி, கலாச்சாரம், பண்பாடு. கலாச்சாரத்தையும் பண்பாடையும் ஓரளவு ஏற்றுக்கொண்டாலும் நிற வித்தியாசம் அங்கு அதிகமாக இருக்கும். நாம் கருப்பின மக்கள் என்று சொல்லப்படுவோம், அவர்கள் வெள்ளையினம். ஆக இந்த கருப்பினத்தை வைத்து அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு முறை எங்களது சபை சார்ந்த ஒரு குருவானவர் வந்து சொன்னார், பிளாக் மேன் இஸ் கம்மிங், அதாவது கருப்பினத்தாரம் வரான்னு. உடனே அந்த பையனை கூப்பிட்டு கையில் கட்டுறது பிளாக் கலர் ஸ்டாம்ப் வச்சு காமிச்சு, வாட் இஸ் திஸ் கலர், அதாவது இதுக்கு கலர் என்னன்னு கேட்டால் அது கருப்பு. அப்போ இந்த கலரும் நானும் சேமா இல்லை, நீங்கள் கருப்பினத்தார். அத்தகைய ஒரு பெரிய பிளவை போன்ற நாடில் சென்று இறைப்பணி ஆற்றுவது என்பது ஒரு சவாலுக்குரிய பணி. முதலில் அந்த மக்களின் மனதை கவர வேண்டும். அதன் பிறகு தான் சென்ற நோக்கத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இறுதியாகத்தான் இறைவன் உங்களை அன்பு செய்கின்றார் என்ற அந்த வார்த்தையை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். ஆக அத்தகைய ஒரு சவாலான பணியை தன்னுடைய அழைத்தலுக்காக இறை அழைத்தலை ஏற்று அந்த கடவுளுக்காக பணியாற்றுகிறார் என்றால் உண்மையிலே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தந்தை இந்த நாளில் நமக்காக வந்து ஜெபித்து நம்முடைய குழந்தைகளுக்கு முதல் முறையாக இறைவனின் திருவுணவை அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். இறுதியாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய இணைப்பங்கு தந்தை சாம்பீட்டர் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஒரு குருவானவரை பிடிப்பது என்பது, அது குறிப்பாக குளித்துறை கோட்டார் மறை மாவட்டத்தில் ஒரு குருவானவர் கிடைப்பது என்பது குதிரைக்கு கொம்பு இருக்கின்ற ஒரு செயல்பாடை போன்றது. பலரை தொடர்பு கொண்டு இந்த மறைவரை ஆற்ற வருவில் முடியுமா என்று கேட்டதற்கு மறுத்து விட்டார்கள். என்னவே செய்து கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அலையலாமா? தந்தையரிடம் கேட்டேன். ஆம், கண்டிப்பாக செய்கிறேன். ஒரு முறையும் அவர் செய்ய மாட்டேன் என்று எனக்கு பதில் சொன்னது கிடையாது. நான் செய்கிறேன் ஃபாதர் என்று சொல்லி காலையில் ஏற்கனவே ஒரு திருப்பலி நிறைவேற்றிவிட்டார். இப்போது இரண்டாவது திருப்பலி இன்னும் ஒரு செயல்பாடு இருக்கிறது. இந்த வேளையில் அவ்வாறு பாசத்தோடு தம்பியை போன்று பழகி மதிப்பும் மரியாதையும் கொடுத்து வாழ்கின்ற நம் பாசமிகு தந்தை ஜான் பீட்டர் அவர்களை நாம் நன்றி கண்கொண்டு பார்க்க அழைக்கின்றேன். நம்முடைய நன்றி கருவிலை எழுப்பி நாம் கூறுவோம். திரு மோகன்தாஸ் அவர்கள் தந்தையர்களுக்கு கொண்டாடி கொடுத்துள்ளார்கள். துணைத் தலைவர் இன்றைய நாளிலும் முதல் விருது பெற்ற குழந்தைகளை ஆன்மீக முறையில் தயாரித்த மறைக்கல்வி மன்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு, அதில் குறிப்பாக திருமதி சீரி அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக நம்முடைய அருள் சகோதரிகள், அருள் சகோதரி மோட்சம் சுப்பீரியர், அருள் சகோதரி சுதா, நம்முடைய ஊருக்கு இறைப்பணியாற்ற வருகின்ற சகோதரி அருள் சகோதரி பவுலின், மூவருக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். எவ்வளவுதான் பணி இருந்தாலும் இந்த இடத்திற்கு வந்து பல சிக்கல்கள், பல விதமான தடங்கல்கள் எல்லாம் இருந்தாலும்
இங்கு வந்து பீட அலங்காரம் இணைய பணிகள் மறைக்கல்வி மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான செயல்பாடுகளை செய்து கொடுக்கின்ற அருள் சகோதரிகளுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற விதமாக திருமதி லத்திஸ்மேரி அவர்கள் சுப்பீரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். மேலும் இன்னும் பலருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்களில், அதாவது திருவிழா தொடங்கிய நாளிலிருந்து நோட்டீஸ் வேல் செய்த திரு பால்ராஜ் கமலபாய் குடும்பத்தினர், கொடி அன்பளிப்பு செய்த துஹின் ஆஷா குடும்பத்தினர், மறைக்கல்வி மன்றத்திற்கு பரிசுகள் பொருட்கள் வாங்கிய ஆண்ட்ரோ பிஜி குடும்பத்தினர், ஆல்ஜின் ஜோஸ் குடும்பத்தினர், ஒய்சிஎஸ்க்கு பரிசு வழங்கிய சந்தோஷ் யோகனான் ஷைஜி குடும்பத்தினர், பாலசபை குழந்தைகளுக்கு பரிசு பொருள் வழங்கிய ஆனந்தராஜ் வினிதா ஜெர்ஷிகா ஆனந்த குடும்பத்தினர், விருந்தினர் நற்செய்தி உபயம் செய்த திரு கனகராஜ் லத்திஸ்மேரி குடும்பத்தினர், விருந்தினருக்கு சால்வை பொருள் வாங்கிய ஆல்பர்ட் சிங் ஜான் எட்வின் மோனிஷா குடும்பத்தினர், தேர் அன்பளிப்பு செய்த சுஜின் ராஜரிகம் ஷானுதா ஷாஹின் குடும்பத்தினர், மேளம் மற்றும் பாடகர்களுக்கு உதவி செய்த திரு வென்சஸ்லாஸ் ராணி குடும்பத்தினர், சிற்றுண்டி வழங்கிய நினைவில் வாழும் யோனஸ் குடும்பத்தினர், ஜார்ஜ் கீதா குடும்பத்தினர், ஜான் பிரிட்டோ ஜோஸ்பின் பிராண்டோ ஜோபினா குடும்பத்தினர், கிளாத்தூர் பாய்ஸ் ஜேசுராஜன் சிவா மேரி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் விருந்து இன்றைய நாளில் அன்பின் விருந்து வழங்குவதற்கு உதவி புரிந்த ஜெயக்குமார் அனுஷா, பால்சி பேபி ஷாலினி, பால்ராஜ் கமலபாய், ஜஸ்டின் ராஜ் ஜாக்லின் சோபியா, ஜஸ்டின் ராஜ் அமல சுகிர்தா மலர், பால்ராஜ் ஸ்ரீமதி அனிட்டஸ் அருள்ராஜ் சுமிதா, ராஜேஷ் மரிய செல்வராணி, ராஜீவ் சுகன்யா, மோகன் பிரியா, திருமதி ராஜம், லாரன்ஸ் எஸ்தர் மேரி, தானியேல், இவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். வாகனம் உதவி அளித்த பிரான்ஸ் சிஜோ ஹாலோ பிரிக்ஸ் குமார் பிரபு அனிஸ் குடும்பத்திற்கும், தேர்ப்பவனிக்கான மெழுகுவத்திரி அன்பு உதவி செய்த ஸ்மார்ட் கடை அருமனை சார்ந்த மற்றும் பிரபா ஃபைனான்ஸ் சிட்டிப்பட்டி சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும். தோரணக்கம் உதவி செய்த சதீஷ் கான்ட்ராக்டர்களுக்கும், தூக்கக்கிண்ணம் வழங்கிய டைட்டஸ் கிரேஸ் குடும்பத்தினருக்கும் நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்கள். மற்றும் இதர நன்கொடை வழங்கிய செலசுவாமி தங்கம், ஜஸ்டின் ராஜ் ஜாக்லின் சோபியா, ஆண்டனி அஜிதா, பால்ராஜ் பிரைட் அண்ட் செஜினா குடும்பத்தினர், விக்டோரியா சிபின் அபிஷா, பாய்ஸ் மேரி சுஜி பயஸ் மேரி சுஜி, கிறிஸ்டல் விஜின் சுஜிதா, ராஜேந்திரன் லிட்டில், ஜார்ஜ் கிங்ஸ்லி, வெர்ஜின் பிரின்சில்லா, ஸ்டாலின் ஜெகா, காட்பின் பிரைட், ஹெலன் ஷீபா, அருள்ராஜ் குளோரி, கிறிஸ்டல் சஜின் ஷைலா, கனகம் மற்றும் ஆர்ஆர் சூப்பர் மார்க்கெட் இவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். மேலும் அன்பானவர்களே, சிறப்பாக நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்களிலே பாடகர்களுக்கு பாத்தியம் இசைத்த தோழர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தங்களுக்கு பலவிதமான அழைப்புகள் இருந்தாலும் கடந்த நாட்களிலே நம்மோடு வந்து பாடகர்களுக்கு முன் தயாரிப்பு செய்து அருமையாக இசையோடு கூடிய பாடகர் குழுவினருக்கும் மற்றும் அதை வழிநடத்தியவர்களுக்கும் சிறப்பாக இசையமைத்த தோழர் சதீஷ் மற்றும் கிறிஸ்டோபர் இவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும்.
திருப்பணியின் போது ஒரு சேலை மற்றும் தங்க மோதிரம் வழங்கிய சதீஷ் சுஜா குடும்பத்தினருக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். இந்த நாட்களில் ஆலயத்தை சுத்தம் செய்து கொடுத்த திருமதி சொர்ணம் அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும். அவர்களுக்கு திருமதி அஜிதா அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். ஆலய ஒளி எழுப்பினாலே ஆலயத்திலே ஒருவர் இருக்கிறார், நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்று நம்மளை ஞாபகப்படுத்துகின்றவர் நமது உபதேசியார் தங்கமணி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் முகம் சுளிக்காமல் எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற உபதேசியார் தங்கமணி அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூட திரு அருள் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நாட்களிலே இந்த ஒளி அமைப்பை சிறப்பாக செய்து கொடுத்த சுஜா சவுண்ட்ஸ் உரிமையாளர் கிண்ட்ஸ்லி அவர்களுக்கு நம்முடைய நன்றி. ஆனால் நம்மோடு இருந்து இந்த ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த திரு ராஜன் அவர்களை நமக்கு நன்றியோடு பார்க்கின்றோம். அவர்களுக்கு செல்வன் அனிஷ் ராஜ் பொன்னாடை போர்த்துவார். பேரன்பளிப்பு செய்த திரு சுஜின் புத்தங்கடை சார்ந்தவர்களை பேரன்பளிப்பு செய்த சகோதரன் சுஜின் அவருக்கு பொன்னாடை போர்த்த திருமதி அஜிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு இன்றைய முதல் திருவிருந்து பெற்ற குழந்தை ஆஷிகா பொன்னாடை போர்த்துவார். நான்காம் நாள் சிற்றுண்டி வழங்கிய கிளாத்தூர் நண்பர்களின் சார்பாக திரு அஜீஷ் அவர்களுக்கு அஸ்லின் வந்து பொன்னாடை போர்த்துவார். மேலும் தோரணம் சமூக அன்பளிப்பை செய்து திரு ஜாய்சன் ஜாய் குடும்பத்தினர், லிபின் ராஜா பேரவை துணைத் தலைவர், மோகன்தாஸ் பேரவை துணைத் தலைவர், நோட்டீஸ் விளம்பரம் செய்து கொடுத்த உதவியவர்களுக்கும் அலங்காரம் செய்ய உதவிய திரு ராஜன் அருள்லிங்கம் அனைவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். இந்த நாட்களிலே பாதுகாப்பு வழங்கிய அருமனை மற்றும் களியல் காவல்துறை நண்பர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும் கூறிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அனைத்தையும் சிறப்பாக செய்ய உதவிய காவல்துறை தோழர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். நேற்றைய தினம் காய்கறி வெட்டுவதற்கு உதவி புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். பங்கு தந்தையர்களுக்கு உடை அன்பளிப்பு அளித்த திரு ஜான் பால் குடும்பத்தினர், சஜின் குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். இன்று சமையல் செய்து கொடுத்த அனி ஸ்ரீகுமார் திருப்பத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். இன்று அன்பின் விருந்துக்கு மீன் வெட்டுவதற்கு உதவி செய்த திரு ஜான் அவர்களுக்கு நன்றி. பீட அலங்காரம் செய்தார்கள் சகோதரிகளுக்கும் நன்றி. திருப்பலி முடிந்தவுடன் வாழைக்குலையானது ஏலமிடப்படும். மேலும் அன்பான சகோதர சகோதரிகளே, மேலும் ஒரு சில நண்பர்கள் நம்முடைய ஆலயத்திற்காக ஒலி கண்டோர்படுத்த மிக்சர் ஆனது வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். வெளிநாட்டில் பணிபுரிகின்ற முன்னா, சையத், நந்தன், அலன் மற்றும் அனில்கிட் என்ற சகோதரர்கள் அனைவரும் இணைந்து ஆலயத்திற்கு 2 மைக்கு மற்றும் ஒரு மிக்சர் வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். அவர்களுக்காக, இந்த சகோதரர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் இந்த இடத்துக்கு அவங்க வந்திருப்பாங்களான்னு உள்ளது சந்தேகம். எதுவுமே தெரியாமல் இருந்துக்கிட்டு எங்கேயோ இருந்துட்டு இதுக்கு செய்யணும்னு சொல்கிறதுன்னா ரொம்ப இதற்கு. எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டுதலும் வாழ்த்துக்களும். மேலும் அன்பான சகோதர சகோதரிகளே, in a special way we must thank Mr. Veal and Ellie on this great occasion. They were present with us
They have taken a lot of effort to travel from Netherlands to India, and today we were with you. So we are so happy. So on behalf of my parishioners and the priests, those who are working with me, the sisters, those who are working with me, I extend my heartfelt thanks to you. மீண்டும் ஒரு முறை திருவிழா வாழ்த்துக்களை பதிவு செய்வதிலே பங்கு அர்ப்பணி பேரவை சார்பாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பங்கு அர்ப்பணி பேரவைக்கும் இந்த பங்கு குடும்ப விழாவுக்குமான கால இடைவெளியானது சற்று குறைவாகவே இருந்தது. ஆனால் இந்த விழாவை மிக பெருமையாக தாங்கி பிடித்த பங்கு இறை மக்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நெஞ்சார நன்றி பங்கு அர்ப்பணி பேரவையாக நன்றி கூறுகிறேன். இந்த மண்ணில் ஒன்றுமில்லாமை என்றிருந்த இந்த மண்ணில் ஓலை குடிசையில் துவங்கப்பட்ட நம்முடைய இறைபணி இன்று உயர் கோபுரத்தோடு மிகப்பெரிய ஒரு வளர்ந்துவிட்ட இறை சமூகமாக வளர்ந்து நிற்கிறது என்றால் இந்த மண்ணில் கால் பதித்து பணி செய்த அருள்பணியாளருடைய சமரசமற்ற அர்ப்பண உணர்வு. அந்த வரிசையிலேயே கடந்த 3 ஆண்டுகளாக நம் மண்ணில் சிறந்ததொரு 90 குடும்பங்களையும் அரவணைத்து வழிந்தெடுத்து செல்லக்கூடிய நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் கடந்த 40 நாட்களாக புதிய அர்ப்பணி பேரவையோடு திட்டமிட்டு வழிநடத்தி இந்த விழாவை சிறப்பாக இந்த இறைவன் விரும்புகிறபடி நடத்தி தந்த பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு பங்கு அர்ப்பணி பேரவை சார்பாகவும் பங்கு இறை மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிக்கும்படி பங்கு அர்ப்பணி பேரவை துணைத் தலைவர் அண்ணன் மோகன்தாஸ் அவர்கள் பங்கு தந்தை அவர்களை வாழ்த்தி நன்றி கூறுவார்கள். சாவா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் என்றும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
காட்சி விடியுமே. இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமை நிறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நாடுவே. இயேசுவே 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 இயேசுவே. நீதி தேடிடும் அன்பின் பணியிலே சமத்துவ வாழ்வினை சத்தியமாக்குவேன். நீதி தேடிடும் அன்பின் பணியிலே சமத்துவ வாழ்வினை சத்தியமாக்குவேன். நீதி நேர்மை உணர்வு தேட ஆதி சபை பகிர்வு காண இதயம் உன்னை வாங்குவே. உலகம் வாழ தாங்குவே. இதயம் உன்னை வாங்குவே. உலகம் வாழ தாங்குவே. இதய கதவை திறந்து வைத்தேன், இனிமை நிறைக்கும் இயேசுவே. உதயம் தேடும் நேரமெல்லாம் உந்தன் உறவை நான்